சசிகலாவை தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பேசி வரும் திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை மயிலாப்பூரில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அரசு கொறடா நரசிம்மன், சசிகலாவை திமுக பேச்சாளர் குடியாத்தம் குமரன் என்பவர் அருவருக்கத்தக்க வகையில் மிரட்டல் விடுவிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் பேசி வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபி அலுவலகத்தில் புகார் கொடுத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இது போன்ற வாட்ஸ்அப் மூலமாகவும் அதே போன்று டியூபர் மூலமாகவும் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத கருத்துக்களை தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்கிறார்கள். இது சட்டப்படி பிஎன்எஸ் சட்டத்தின்படி தண்டிக்கப்பட வேண்டும். அதே போன்று ஐடி ஆக்டின் படியும் இந்த செயலை கொடூர் செயலை தண்டிக்கப்பட வேண்டும். எனவே குற்றவியல் நடவடிக்கைகளை குடியாத்தம் குமரன் மீது எடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தான் இதுபோன்ற எதிர்காலத்திலே இதுபோன்ற செயல் இருக்கக்கூடாது. காவல்துறை இதனை எப்படி அனுமதிக்கிறது? எனவே காவல்துறை இதற்கு சரியான நடவடிக்கை, குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இங்கே கழக தோழர்கள் முன்னோடிகள் எல்லாம் இணைந்து இன்றைக்கு இங்கே ஒரு புகாரினை தந்திருக்கிறோம். அந்த புகார் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்கிற உறுதியை தந்திருக்கிறார்கள்.